காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. தமிழக முதல்வர் ஸ்பெயின் சென்றிருக்கிறார். முதலீடுக்காக ஸ்பெயின் போயிருக்காரு. உடல்நலம் சரியில்லை, அதனால போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஸ்பெயின்ல அங்கே தொழில் வளமோ முதலீட்டு வளமோ அங்கே இல்லாத ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு சின்ன குழந்தைக்கும் கூட அது தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக ஆட்சி காலத்தில் போனார் வெளிநாட்டுக்கு. முதலீடுகளை ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த பதவியை பயன்படுத்தி தான் சுற்றுலா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் போகிறதுல எல்லாம் மூடுமந்திரமாக இருக்கிறது. நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படி இல்லையே. சரி, முதல்வர் போனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கூட அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க. அதிகாரிகளை வைத்துட்டு சொந்த பணத்தை யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்பெயின் போவாங்களான்னு ஒரு கேள்வி இல்லை சார்? அதிகாரிகள் இவர்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டே போவாங்களா சார்? அதிகாரியை சார் நீங்கள் அந்த ரூமில் அரை மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் உட்காந்து உங்களோட சொந்த பணம் குறித்து டிஸ்கஸ் பண்ண முடியாதா? அதிமுகவில் 2024 தேர்தலுக்கான பணிகள் இன்னும் வெளியே தெரியல. என்ன நடக்குது அதிமுகவில்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி சார் அதிமுக. நாங்கள் ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கணும்? அவங்க அங்கே போகிறாங்க. பதட்டம் உள்ளவர்கள் அங்கும் இங்கும் ஓடத்தான் செய்வார்கள். காங்கிரஸினுடைய துணை இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா சார் திமுகவுக்கு? நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, ஆளுங்கட்சிங்கிறீங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தல் களத்தை நெருங்குவதற்கு தைரியம் இருக்காமல். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் தொடர்ந்து தமிழக அரசியலை உற்று நோக்கி வருகிறீர்கள், அதிமுகவில் தொடர்ந்து பயணிக்கிறீர்கள். அப்போ திமுகவோட இந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இப்போ தற்பொழுது தமிழக முதல்வர் ஸ்பெயின் சென்றிருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலீடுக்காக முதல்வர் அவர்கள் ஸ்பெயின் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேர் உடல்நலம் சரியில்லை, அதனால் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியில் தான் அதில் மாறுபட்டு அவர்களின் சொந்த பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருமே அந்த கருத்தை தமிழ்நாட்டை சொல்ல அவர் சொல்லியிருக்காரு, அதுவும் எதிர்கட்சி தலைவராக. உண்மையாகவே அவருடைய பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ண போயிருக்காரா? நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் மிகவும் நுணுக்கமாக அவருடைய நடவடிக்கைகள், அந்த குடும்பத்தினுடைய அரசியல், அவர்கள் இந்த சமீப ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் மீது அவர்கள் கட்சிக்காரர்களே வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், இப்படி அனைத்தையும் நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மிக தெளிவான ஒரு விமர்சனத்தை தான் வச்சுருக்காரு. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெயினில் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தொழில் வளம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பிலேயே ஸ்பெயின்கிற கண்ட்ரி சுற்றுலாவுக்கு, அதாவது மெடிக்கல் சுற்றுலாவுக்கு தான் ஒரு உகந்த நாடாக உலக சமூகத்தில் அறியப்படுகிறதே ஒழிய முதலீட்டுக்கு ஒரு ஜெர்மன் மாதிரியோ, ஒரு பிரான்ஸ் மாதிரியோ, ஒரு இட்டலி மாதிரியோ அங்கே தொழில் வளமோ முதலீட்டு வளமோ அங்கே இல்லாத ஒரு நாடு. அப்போ அந்த நாட்டுக்கு முதலீட்டை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு சின்ன குழந்தைக்கும் கூட அது தெரியாதா? முதலீடு அங்கே ஈர்க்க முடியுமா? இல்லை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு அங்கே நிறைய இருக்குது. முதலீடை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு நாடுகளில் ஸ்பெயினும் ஒரு நாடு. அப்போது எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது மிக தெளிவுங்கிறது, அந்த நாட்டினுடைய தன்மை, அந்த நாடு எப்படி சுற்றுலாவை, குறிப்பாக மருத்துவ சுற்றுலாவை இன்னும் மேல் கொண்டு வருவதற்கு முயற்சித்து கொண்டு இருக்கிறது. அந்த வழியிலே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவருடைய இந்த விமர்சனம் மிகச்சரியான விமர்சனம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இந்த விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் குடும்பம் சார்ந்த ஒரு டேப், ஒரு ஆடியோ டேப் ஒன்று வெளிவந்தது சார். இப்போ எதற்கெடுத்தாலும் வழக்குகள் போடுகிற திமுக, சின்னஞ்சிறுவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிற எல்லோர் மீதும் வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு இயல்பைத்தான் திமுக பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட திமுக அந்த ஆடியோ விவரம் குறித்து இதுவரை எந்த வழக்கும் தொடரவில்லை. அப்படி இருக்கிற போது அப்போ அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது? அப்போ அதனுடைய பலன் என்ன? அப்போ அதனுடைய வீச்சு எப்படி இருக்கும்? இதுவும் ஆட்சிக்கு 7 மாதத்தில் பேசப்பட்ட ஆடியோ. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இப்போ அது போன்ற தொடர் நடவடிக்கை இருந்தால் 7 மாதத்தில் 30,000 கோடினா இந்த 21 மாதத்தில் 90,000 கோடி வந்திருக்கும்ல. அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னா
இன்னும் அதை அவங்க அதை குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாமல், திமுக அதை விசாரணைக்கு உட்படுத்தாமல், அந்த ஆடியோவினுடைய உண்மைத்தன்மையை உலகத்திற்கு பிரகடனப்படுத்தாமல் இருப்பதில் இருந்து அந்த ஆடியோவுடைய தொடர்ச்சியாக இன்னும் அது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்தால் 21 மாதத்துக்கு 90,000 கோடி ஆகுதா? அப்போ இது போன்ற சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் முதலீடுகளை பெறக்கூடிய வசதி வாய்ந்த முதலீடு செய்ய தயாராக இருக்கிற நாடுகளை விட்டுவிட்டு ஸ்பெயினுக்கு செல்றார் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இப்போ ஸ்பெயினில் நடந்த ஒரு மாநாடு மாதிரி, சின்ன மாநாடு மாதிரி நடந்தது. ஸோ அங்கே கூட முதலீட்டாளர்கள்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட தான் அதிமுக ஆட்சி காலத்தில் போனார் வெளிநாட்டுக்கு, முதலீடுகளை ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கண்டிப்பாக. அதாவது சார், நாங்கள் போகும்போது எங்கள் மீது எந்த இது போன்ற குற்றச்சாட்டுகள் கிடையாது. இல்லை, முதலீடுகள் சுற்றுலா அதாவது அது சொல்கிறேன், அந்த சுற்றுலாவுக்கு ஒரு முதலமைச்சர் அதுவும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா? நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பாருங்கள், இவர்கள் கட்சிக்காரர்கள் சொன்ன குற்றச்சாட்டும் அந்த குற்றச்சாட்டுடைய தன்மையை பொதுவெளியில் தீர்க்கமற அதை பொய் என்று நிரூபிக்காமல் ஒரு முதலமைச்சர் போவதற்கும், எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சென்றதை ஒரு சுற்றுலான்னு தானே சொன்னீங்க. ஒரு வெளிநாட்டு சுற்றுலாங்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அல்லது ஒரு சாதாரண ஒரு 40,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கவர் கூட வெளிநாட்டு சுற்றுலாங்கிறது சர்வசாதாரணமாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி லோன்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இஎம்ஐயில் கூட கட்டி போகலாம் சார். அந்த பதவியை பயன்படுத்தி தான் சுற்றுலா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி குற்றச்சாட்டுகளை எடப்பாடியார் போகும்போது சொன்னார்கள். ஆனால் அங்கே போய் அவர் தான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த விவசாய தொழில், கால்நடை தொழில், அது சார்ந்த ஒரு நிறுவனங்களுக்கு அதை பார்வையிட்டு இப்போ சேலத்தில் 2,000 கோடியில் அந்த கால்நடை பூங்காவை மிகச்சரி தீவிரமாக கட்டமைச்சிருக்காங்கன்னா, அப்போ அந்த பயணத்தினுடைய வீச்சு இங்கே இருக்குது. ஏன் போனாங்கங்கிறதும் மிக தெளிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் போகிறதுல எல்லாம் மூடுமந்திரமாக இருக்கிறது. நீங்கள் போகக்கூடிய கண்ட்ரிஸ் அப்படி இல்லையே. நீங்கள் சொல்கிற நோக்கத்தோட அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பையோ அல்லது தொழில் வளத்தையோ இல்லை முதலீடு செய்யக்கூடியவர்களையோ அங்கேருந்து என்ன தொழில் அங்கே சிறந்து விளங்குதோ அதை கொண்டு வருவதற்காக போகிறீங்க ஒன்று. அப்போ இன்னும் நீங்கள் இங்கே நடத்துனீங்களே உலக முதலீட்டாளர் மாநாடு, ஏன் அங்கெல்லாம் அவங்க யாருமே வரலையா? அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் மறுத்துட்டாங்களா? அப்போ நீங்கள் போய் தான் அங்கே பேசணும்னா அப்போ இங்கே எல்லாரும் வந்தாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கவங்கள வச்சு தானே நடத்துனீங்க. அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? அப்போ இந்த பயணம் அதை தானே உறுதிப்படுத்துது. அங்கேயும் முதலீட்டாளர்கள் இல்லை, முதலீடு நீங்கள் வாங்க போகிறீங்கிறத தமிழ்நாட்டில் யாரும் நம்ப மாட்டா. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறது மாதிரி முதலீடு செய்வதற்காகத்தான் இவர்கள் போகிறார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய பயணமும் இவர்கள் சொல்லுகின்ற அந்த அறிவிப்புகளும் வெளியே ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு போற போக்கில் சொல்லிட்டு போறாரு. அதான் நான் கேட்கறேன். இல்ல இது முதல்ல அந்த ஆடியோ வந்தது, அவங்களோட அமைச்சரில் இருக்கிற ஒரு அமைச்சரே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாரு. ஸோ அங்க பரவலாக பேசப்பட்டது. தற்பொழுது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை. ஸோ ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அவர் சொந்த மனத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாரு. சார், அந்த குற்றச்சாட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு 7 மாசத்தில் வந்து விட்டது. அந்த 7 மாத குற்றச்சாட்டு எப்படின்னா அந்த குற்றச்சாட்டை நாங்கள் செய்யவில்லைன்னு நிரூபிக்காத வரைக்கும் அது தொடர்கிறதுன்னு தானே அர்த்தம். அது நின்று விட்டதுன்னு எதை சொல்லணும்ல சார்? இல்லை அது பொய்ன்னு சொல்லணும். அந்த ஆடியோ பொய்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி எழுப்ப முடியாது. அந்த ஆடியோ பொய் என்று நிரூபிப்பதற்கு ஏன் நீங்கள் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? அப்படி நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து அது அப்படியே இருக்கட்டும் என்று விட்டால், அப்போ அந்த ஆடியோவில் இருப்பதை போன்ற தொடர் நிகழ்வுகள் நடந்தால் 90,000 கோடி என்று நாம் யூகிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தானே இருக்கோம். அப்போ அவ்வளோ பெரிய அபரிமிதமான பணம் வந்தால் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் அங்கே போகிறீங்கன்னு அவர் அதன் அடிப்படையில் அந்த வந்த செய்திகளின் அடிப்படையில் சொல்வதில் அப்போ ஒரு நியாயம் இருக்கு. ஒரு எதிர்கட்சியாக அவர் வைக்கின்ற விமர்சனம் நியாயமாக தானே தெரியுது. அதில் என்ன நமக்கு அநியாயமான விமர்சனம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா தங்களை கிறிஸ்டல் கிளியராக நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் கையில் இருக்குல்ல. சரி, முதல்வர் போனால் அவர் இன்வெஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கூட அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க. அதிகாரிகளை வைத்துட்டு சொந்த பணத்தை யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்பெயின் போவாங்களான்னு ஒரு கேள்வி எழுதுல சார். அதிகாரிகள் இவர்களை எல்லாம் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டே போவாங்களா சார்? ஸ்பெயினுக்கு போகிறாங்க, போகிற இடத்துக்கெல்லாம் அவர்கள் அழைச்சிட்டு போவாங்களா? அதிகாரியை சார் நீங்கள் அந்த ரூமில் 1/2 மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் உட்காந்து உங்களோட சொந்த பணம் குறித்து டிஸ்கஸ் பண்ண முடியாதா? அதிகாரி கூட போயிட்டாலே 24 மணி நேரம் கூட இருக்க முடியுமா சார்? முதலமைச்சர் கூட வேண்டும் போது அவர் இருக்கிற இடத்துக்கு அழைப்பார் அதிகாரிகளை. ஒரே பில்டிங்கில் இருந்து தனித்தனி கான்வர்சேஷன் பண்ண முடியாதா? ஒரு அறை போதாதா?
அப்படி இருக்கிற போது அந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அதிகாரிகளோடு போவதாலேயே அப்படி குற்றச்சாட்டு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் இங்கே இவ்வளோ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த அதிகாரிகள் இருந்தபோது தானே நிதியமைச்சர் 30,000 கோடியை 7 மாதத்திற்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை, இதை எப்படி சரி பண்ண முடியும், திணறிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கே தானே சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே அவர் கூட போயிருக்கிற அதிகாரிகள் வெரி லிமிட்டட் சார். சிஎம்மோட போயிருக்கக்கூடிய அதிகாரிகள் எண்ணிக்கை மிக குறைவு. தமிழ்நாட்டில் சுற்றி அதிகாரிகள் தானே, மாவட்ட அதிகாரிகள், மாநில செக்ரட்டரியேட்டில் அவர் எங்கே இருந்தாலும் அதிகாரம், ஒவ்வொரு அமைச்சர் கூட அதிகாரிகள் இருந்தபோது தானே இதெல்லாம் நடக்குது. இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்தது, இப்படி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அவரை ஏன் நீங்கள் நிதியமைச்சர்லேருந்து மாற்றினீங்க சார்? முன்னாள் நிதியமைச்சரை ஏன் அந்த பதவியிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு, ஆடியோ வந்திருக்கு, அவரே அதை மறுத்திருந்தாலும் இன்னும் தீர்க்கமாக பொது வழியில் சயின்டிஃபிக்காக அதை மறுத்து சொல்லணும், அதை செய்யலை. ஆனால் நீங்கள் அவரை அந்த இடத்துலேருந்து மாற்றுறீங்க. எப்படி அந்த நிதியமைச்சராக தியாகராஜன் அவர்களை கொண்டு வருகிற போது நீங்கள் என்ன சொன்னீங்க? தியாகராஜன் மிகவும் அறிவாளி, பொருளாதாரத்தில் புலி, பல வங்கிகளெல்லாம் நலிவுற்று கிடந்த வங்கிகளெல்லாம் தன்னுடைய பொருளாதார அறிவால் தூக்கி நிறுத்தியவர். அவரை விட்டுட்டு நீங்கள் ஆட்சி செய்யலாமா சார்? அப்படி ஒருத்தர் நிதியமைச்சர்லேருந்து எடுக்கலாமா? மத்திய அரசுலேருந்து வேறு எந்த கவர்மெண்ட்டும் ஏழை எளிய மக்கள் நலத்திட்டங்களில் ஐடி கட்டுறீங்களா இல்லையான்னு பார்த்ததில்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில். ஆனால் திராவிட மாடல்னு ஒன்று கொண்டு வந்து ஐடி கட்டுறவங்க லிஸ்டெல்லாம் எந்த மாநிலத்துக்கும் இல்லாமல் நீங்கள் மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்களே, அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் உங்கள் தியாகராஜன் இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிற அறிக்கையில் எல்லாம் வருமான வரி கட்டுகிறவர்களுக்கு இது கிடையாது, வருமான வரி செலுத்துவர்களுக்கு இது கிடையாது. இந்த புது பேட்டர்னே அவர் தானே கொண்டு வந்தார். அவ்வளோ அறிவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் சார் சமூக நலத்திட்டங்களில் இந்த பொருளாதார அளவீடு வைக்கலாமா? வெள்ளம் பாதிக்கிற போது அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து செயல்படுத்த முடியுமா? அதுக்கும் வருமான வரிக்கும் கொண்டு போய் இணைக்கலாமா? என்ன சார் ஆட்சியிலையும் இவ்வளோ அக்கப்போர், வருகிற குற்றச்சாட்டு அப்படி இருக்குது. அது சம்மந்தமாக விமர்சனம் வைக்கிற போது இதெல்லாம் நீங்கள் எல்லா புள்ளிகளையும் நினைத்து பாருங்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய கூற்றில் அத்தனை உண்மை இருப்பதாகத்தான் எல்லாருக்கும் தெரியும். சரிங்க சார், இப்போ தமிழ்நாட்டு 2024 தேர்தல் அரசியலுக்கு வரலாம். திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு நடத்த ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸோட எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து நடந்து வருது. இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் ரத யாத்திரை நடக்குது. அதே போல் வந்து எல்லா பகுதியிலும் வந்து வேட்பாளர்கள் யாரை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருக்கு. உங்களோட சென்ட்ரல் அது டெல்லியிலேருந்து தலைமை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அதிமுகவில் 2024 தேர்தலுக்கான பணிகள் இன்னும் வெளியே தெரியல. என்ன நடக்குது அதிமுகவில், எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில்? இல்லை, இந்த தேர்தலுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எதில் காமிக்கணும்? ஏதாவது காங்கிரஸ் கூட இப்போ அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதே மாதிரி பிஜேபிக்காரர்கள் வராங்க போகிறாங்க. அவர்கள் தேசிய அளவில் இருக்காங்க. இந்த மாநிலத்தில் ஏதாவது கூட்டணி கட்சி கிடைக்குமான்னு வர்றாங்க. நாங்கள் இந்த மாநிலத்திலே இருக்கோம் சார். எங்களுடைய கட்சி இன்றைக்கு இந்தியாவிலே 3வது பெரிய கட்சியாக இருக்குது, உலக அளவில் 6வது பெரிய கட்சியாக இருக்குது, 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள். நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கணும் சார்? முதல்ல என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கிட்ட? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி சார் அதிமுக. நாங்கள் ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கணும்? அவங்க அங்கே போகிறாங்க. பதட்டம் உள்ளவர்கள் அங்கும் இங்கும் ஓடத்தான் செய்வார்கள். அப்படி நிலையற்று ஓடுகிறவர்களை பார்த்து அதுதான் நல்ல கூட்டணி நடக்குது அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள முடியுமா சார்? நாங்கள் நிறைகூடம் சார். நாங்கள் எங்களுடைய அரசியல் பணி, தேர்தல் பணி மிக தெளிவாக, அதாவது தனித்து நின்றே 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் தனித்து நின்றுருக்கோம். அப்படி இருக்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் தங்களுக்குள் இருக்கின்ற பதட்டத்தை தணித்து கொள்வதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதில் என்ன தெளிந்த மனநிலை இதுக்குள்ளே வந்துச்சா அவங்கக்கிட்ட? இந்தியா கூட்டணின்னு சீன் போட்டிங்க, 4 பாம்பேயில் மீட்டிங் போட்டிங்க, பெங்களூர் போனீங்க, டெல்லிக்கு வந்தீங்க. என்னாச்சு சார்? கூட்டணி இன்னைக்கு இருக்கா? மம்தா போயிட்டாங்க, கெஜ்ரிவால் இல்லைன்ட்டாரு, நிதிஷ்குமார் ஆளே வேண்டாண்டா அடுத்த கூட்டணிக்கு போகிறோன்னு சொல்லி காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறி பிஜேபி கூட போய் முதலமைச்சராக இருக்கார். இதுதான் கூட்டணி போகிற விஷயமா? இதில் திமுகவுக்கு என்ன? இங்கே காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட பலமாக அவங்க இதுவரைக்கும் சித்தரிச்சாங்களா?
அப்படி பார்த்தா திமுக பல மடங்கு இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் விகிதத்தில் மண்ணை கவி இருக்கிறது சார். ஆனால் 2019 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், 2090 சட்டமன்ற தேர்தலாகட்டும், உள்ளாட்சி தேர்தலாகட்டும், தொடர்ந்து வந்து அதிமுக பார்த்துருக்கலாம் ஒரே தோல்வி முகமாக இருக்கிறது. இதை எப்படி சரி செய்ய போறீங்க? இது கண்டிப்பாக கூட்டணி இன்னும் ஒன்று தேவையில்ல. திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி இருப்பதால் தான் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது. அப்போ உங்களுக்கும் கூட்டணி ஒன்று தேவைப்படும்ல சார். நீங்கள் இது தொடர் தோல்வி அப்படின்னு சொல்கிறதே முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம் சார். ஏன்னா அதிமுக ஒரு பெரும் தலைவரை இழந்த பிறகு திமுக போன்ற கட்சிகள் அவிழ்த்து விட்ட பொய் பிரச்சாரங்கள், புரளிகள், இதன் அடிப்படையிலே ஒரு சிறிய வாக்கு விகிதம் மாற்றத்தை சந்தித்தது. இப்போ 2019 எம்பி எலெக்ஷனை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா, அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த தேர்தல் அமைந்ததை ஒழிய, அதாவது மோடி எதிர்ப்பு வாக்குகளை பெற்றதால் திமுக ஜெயிச்சதை ஒழிய திமுக ஆதரவு ஓட்டுகள் என்று கிடையாது. மோடி எதிர்ப்பு ஓட்டு தான் அது. அப்போ அந்த ஓட்டை அவர்கள் பெற்றிருக்கிறார்களே தவிர, தங்களுடைய அரசியலை தாங்கள் கட்டமைத்தோம், எங்களுடைய வாக்கு வங்கி பெருகியது, எங்களுடைய திட்டங்களை சொன்னதில் இத்தனை மக்கள் ஈர்க்கப்பட்டு வாக்களிச்சாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது உண்மையா? அது அவங்களுக்கே தெரியுமில்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு என்ன பேசிஸில் போயிட்டு இருக்காங்க? காங்கிரஸுக்கு 15 சீட்டு அவங்க கேட்குற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. காங்கிரஸினுடைய துணை இல்லாமல் தேர்தலை சந்திக்கக்கூடிய திராணி இருக்கா சார் திமுகவுக்கு? நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, ஆளுங்கட்சிங்கிறீங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தல் களத்தை நெருங்குவதற்கு தைரியம் இருக்கா? முதல்ல இது நான் சும்மா சொல்லலை. என்றைக்கு வந்து புரட்சி தலைவர் இந்த திராவிட அரசியலுக்குள்ளே வந்தாரோ, அவர் வந்த பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி 72, நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும். 72 வந்து புரட்சி தலைவருடைய செல்வாக்கை பார்த்த கருணாநிதி என்ன செய்கிறாருன்னா, மதுரையில் 2 நாள் மாநாடு அறிவிக்கிறார். அந்த 2 நாள் மாநாட்டில் தலைமை வந்து முரசொலி மாறனை அறிவிக்கிறார். பேரணி தலைமை மூகா முத்து, அவருடைய மகன். அப்போ வந்து அவர் சினிமாவுக்கு வந்தார். ஆமாம், புதுசு. மூகா முத்து பேரணியை தொடங்கி வைக்கிறதுக்கு தலைமை முரசொலி மாறன், திமுகவுடைய தலைவர் கருணாநிதி மீட்டிங் கூப்பிட்டாங்க. முதல் நாள் மாநாட்டில் அந்த அளவு கூட்டம் இல்லை. புரட்சி தலைவர் முதல் நாள் போகலை மாநாட்டுக்கு. 2வது நாள் போகிறாரு. 2வது நாள் போனோடனே கூட்டம் அலைமோதுகிறது, தொண்டர்கள் அலைமோதுகிறார்கள். அப்போ அங்கே நிகழ்ச்சியில் இருந்தவங்க சொல்கிறாங்க கருணாநிதிகிட்ட, நீங்கள் எம்ஜிஆர் பேசியதற்கு பிறகு நீங்கள் பேசாதீங்க, அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே பேசிடுங்க. ஏன்னா அவர் பேசினதுக்கப்புறம் எல்லா தொண்டர்களும் இங்கே இருப்பாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்போ இவர் இல்லை நான் வந்து திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அப்போ கருணாநிதி முதலமைச்சர், நான் எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு பேச முடியும்? அதெல்லாம் முடியாது, அவரை பேச சொல்லுங்கள், நான் அவருக்கு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி புரட்சி தலைவர் எந்திரிக்கிறார், பேசுகிறார். பேசிட்டு கருணாநிதி பேச ஆரம்பிக்கும் போது மேடையிலிருந்து இறங்கிறார். அங்கே இருந்த 90% தொண்டர்கள் வெளியே வந்து விட்டார்கள். மாநாடு காலியாக இருக்கிறது. இதை பார்த்த உடனே திமுக தலைவர் கருணாநிதி என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்து அந்த உரையையும் தொடர முடியாமல் மயங்கி விழுந்தார் என்பது வரலாறு. ஒரு கருணாநிதியை மயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கமும் அந்த இயக்கத்தின் தலைவரும் இருந்தார்கள்னா அது புரட்சி தலைவரும் அதன் பிறகு அவர் கண்ட இயக்கமும். அப்போ மயங்கி விழுந்தவர் புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கம் வரவே முடியவில்லைன்னா இந்த இயக்கத்தோட ஆற்றல் என்னங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். தான் எல்லாம் தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசியலில் கொண்டு வந்துட்டோம், ஆட்சி அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று எத்தனைப்போடு இருந்தவர்களை கிட்டத்தட்ட 3 டெனூர் ஆட்சி அதிகாரத்தின் பக்கத்திலே வரவிடாமல் செய்த கட்சி அதிமுக. அப்படி அயராது உழைத்த தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள். அதனால் இந்த கூட்டணி வந்து எப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறதெல்லாம் பற்றி அதிமுக எப்போதும் பயந்தது கிடையாது, தயங்கியதும் கிடையாது. எப்படி எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உங்களோட பிரதமர் வேட்பாளர் யார் இந்த தேர்தலில்? ரைட், இது நல்ல பாயிண்ட் சார். இப்போது இது அதிமுக நாங்கள் முதல்ல புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதே இந்த பேட்டர்னை வந்து இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய கட்சி அதிமுக. யார் பிரதமர் என்பதை சொல்லித்தான் இந்த தேர்தலை சந்திக்கணுமான்னு அவசியம் இல்லை. நம் மாநிலத்தினுடைய உரிமைகளை எடுத்து சொல்லுவதற்கு 39+1 40 எம்பிக்கள் உரிமைகளை எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு போய் அமர்ந்தாலே போதும்,
ஒவ்வொரு மாநிலமும் அதை ஒழுங்காக செய்தால் மத்திய அரசு என்பது மாநிலங்களின் கூட்டான அரசாகத்தான் இருக்கும். இப்போது இருக்கிற மாதிரி ஒரே கட்சி போய் அங்கே அமரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடாது என்று இந்திய அரசியலுக்கே ஒரு புதுமையான வழியை காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா. அந்த ஃபார்முலாவை நாங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கோம் 2014 தேர்தலில். இன்றைக்கு மம்தா பானர்ஜி இப்போ தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நான் இந்தியா கூட்டணி தான், நாங்கள் இந்தியா கூட்டணி எல்லாத்தையும் எல்லா மாநிலத்தையும் ஒருங்கிணைத்து வெல்லுவோம். இப்போ என்ன சொன்னாங்க, எங்கள் மாநிலத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது யாரோட பேட்டர்ன்? அதிமுகவோட பேட்டர்ன். அங்கே பஞ்சாபில் முதலமைச்சர் சொல்கிறார், எங்கள் மாநிலத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம், காங்கிரஸ் கூடலாம் கூட்டணி சேர முடியாது, சீட்டு கிடையாது, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது யார் பேட்டர்ன்? அதிமுக பேட்டர்ன். அதே மாதிரி கெஜ்ரிவால் அனைத்து ஹரியானாவிலே அதே சொல்கிறாரு. என்ன யார் பேட்டர்ன்? அதிமுக பேட்டர்ன். இப்போ அதிமுக பேட்டர்ன் தான் இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே பேட்டர்னாக மாறி இருக்குன்னா நாங்கள் எதுக்கு சார் பயப்படணும்? எங்களுக்கு எதுக்கு நீங்கள் பிரதமர் யாருன்னு கேட்குறீங்க? எங்களுடைய எம்பிக்கள் பிஜேபியினுடைய அரசியல் வரலாற்றில் 30 நாட்கள் ஒரு பாராளுமன்றம் முடக்கப்பட்டது என்று சொன்னால் அது அதிமுக எம்பிக்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்தவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு எங்களுடைய தேர்தல் முறையும் தேர்தல் வியூகமும் மிக தெளிவாக இருக்கிறது. எந்த சந்தேகமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி டாம்னு 4-5 பேரை கூட்டி ஒருத்தர் கடித்து சண்டை போடுறது பலம்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி சொல்கிறதெல்லாம் அதுதான். அதில் என்ன சார் பலம்? அது பலகீனம் தானே. நாங்கள் 40 தொகுதியானாலும் தனித்து நிற்பதற்கும் தயார். கூட்டணி கட்சிகள் வந்தால் அவர்களை சேர்த்துக்கொள்வதற்கும் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த இயக்கத்துக்கு இப்படி ஒரு வீச்சு, ஒரு அசாட்டு நம்பிக்கைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் இப்படி இருக்காங்க, என்ன சார் இன்னும் கட்சி வரல சார்? கட்சி ஆரம்பிக்கும் போது சந்தித்த முதல் தேர்தலே நாடாளுமன்ற தேர்தல்லாம் இடைத்தேர்தல். மாயத்தேவர் சந்திக்கும் போது இது மாதிரி தான் சார். அப்போ கருணாநிதி திமுக தலைவர், திமுக ஆளும் கட்சி. காங்கிரஸ் 2ஆக நிற்கிறது. இந்திரா காந்தி தலைமையில் பசுவும் கன்றும், காமராஜர் தலைமையில் ராட்டை சுற்றிய பெண். இந்த 3 கட்சிகளும் 6 மாதத்திற்கு முன்பாக, அந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாக அங்கே இருக்கிற சுவர்கள் அனைத்திலும் தங்கள் சின்னத்தை வரைந்து விட்டார்கள். ஆனால் அதிமுகவுக்கு அந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டது வெறும் 14 நாட்களுக்கு முன்பு தான் தேர்தலுக்கு. அப்போ போய் இந்த சின்னத்தை எங்கே வரைகிறதுன்னு பார்த்தா எங்கேயுமே இடமில்லை அந்த தொகுதி முழுக்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சின்னத்தை தங்களுடைய சட்டை பையிலும், பெண்கள் தங்களுடைய தலையில் பூவிற்கு பதிலாக அந்த இலை சின்னத்தையும் அணிந்து கொண்டு போய் வீடு வீடாக சேர்த்து அந்த 3 பெரிய கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி அதிமுக ஜெயித்து வந்தது என்று சொன்னால் இந்த இயக்கத்தினுடைய தேர்தல் வியூகம், தேர்தலை சந்திக்கக்கூடிய முறை என்பது முதல் தேர்தலிலேயே நாங்கள் மிகவும் தெளிவாக காட்டிவிட்ட ஒன்று. அதிமுகவினுடைய அரசியல் வியூகத்தை தொட்டோ அல்லது அந்த வியூகத்தை காப்பி அடிக்காமலோ இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு மம்தாவாகட்டும், கெஜ்ரிவால் ஆகட்டும், நிதிஷ்குமார் ஆகட்டும், இல்லை அந்த கூட்டணியில் இன்னும் வரப்போகிற எல்லாராகட்டும், அதிமுகவினுடைய தேர்தல் பாணியைத்தான் அவர்கள் இன்றைக்கு காப்பி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய வியூகம், எங்களுடைய தேர்தல் முறை, எங்களுடைய அரசியல் முறை அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. நம் மாநிலத்தில் 40 ஜெயித்து கொடுப்பதற்கு எங்களுடைய வியூகம் மிக தெளிவாக இருக்கு. அப்போ 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டிட போறீங்களா, தனித்து தான் போட்டிட போறீங்களா சார்? அதாவது இன்றும் கூட்டணி எங்களோடு சில சகோதர இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த இயக்கங்களுடைய கலந்து ஆலோசிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, அவங்களோடு பேச்சுவார்த்தை இருக்கிறது. அதில் ஒரு தீர்க்கம் வருகிற போது 40 எப்படி நிற்பது என்பதை மிக தெளிவாக சொல்ல போகிறோம். ஆனால் எங்களுக்கு மிக தெளிந்த விஷயம், இந்த 3 தேர்தல்கள், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வியூக தேர்தல் சொன்ன, புரட்சி தலைவர் ஏற்படுத்திய முதல் தேர்தல் சொன்ன திண்டுக்கல் இடைத்தேர்தல், எடப்பாடியார் அனுப்பிய தொண்டர்கள் அந்த 30 பேரை எப்படி அந்த நாடாளுமன்றத்தில் இயங்க செய்தார் எடப்பாடியார்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நாடாளுமன்றம் சம்பந்தமாக இந்த 3 உதாரணங்கள் தான் அதிமுகவின் வேட்பாளர்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய வியூகம் சார். இந்த வியூகத்தை தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு எல்லா கட்சியும் காப்பி அடிக்கும். இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவந்து விட்டது. ஸோ நாளைக்கே சொங்கு நாடாளுமன்றம் அப்படி டெல்லியில் அமையுதுன்னா அதுக்கு அதிமுக யாருக்கு ஆதரவு அளிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தொங்கு நாடாளுமன்றம்ங்கிற போது அப்போ மெஜாரிட்டியை யார் திரட்ட முடியுங்கிறது இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அது வென்று
பிறகு எடுக்க வேண்டிய முடிவு. அது ஏன் நீங்கள் பிஜேபி தான் மெஜாரிட்டியாக வரும்னு எப்படி நினைக்கிறீங்க? அனைத்து மாநில கட்சிகளும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம்ல. அப்போ அந்த வாய்ப்பு வருகிற போது நம் மாநில உரிமைகளை குறித்து நாம் பேசி ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியினுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நம்ம மாநிலத்தினுடைய உரிமைகளை எந்த கட்சி மிக தெளிவாக அறுதியிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு செவியாக்கிறதோ அதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதுக்கு அன்றைக்கு தேதியில் முடிவெடுப்பார்கள் மிக தெளிவாக. அதில் குழப்பம் தேவையில்லை சார். கூட்டாட்சி என்பதை உண்மையான கூட்டாட்சியாக இந்தியாவில் மலர செய்ய வேண்டுமென்றால் அதிமுகவின் அரசியல் வழிதான் சரிங்கிறத இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் ஏற்றுக்கொண்டு அதன் போல் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அமைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அதிமுக அரசியல் அகில இந்தியா வரைக்கும் இனி ஒலிக்கும் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக தெரிய போகுது சார். ஓகே சார். சார் நீங்கள் பேசும்பொழுது பல இடங்களில் சொன்னீங்க அதிமுக தனித்து போட்டிட்டாலே வெற்றி பெறும் எல்லா தொகுதிகளும் சொல்லிட்டு சொன்னீங்க. நான் முன்னாடியே இந்த கேள்வி கேட்டேன். தொடர்ந்து 2019 செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2016 தொடர்ந்து 2011, 2014 தமிழகத்தில் தங்கள் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ 2019, 2021 அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல தேர்தல்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 முக்கியமான தேர்தல்களில் அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதே ஒரு தோல்வியை சந்தித்தது அதிமுக. இதனால் தொண்டர்கள் சோர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இல்லை, முதல்ல இருந்தாங்க. இப்போ அதிமுக என்ற கட்சி தனித்து விடப்பட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு சரிவு எப்படி எதிர்கொள்ள போகிறது? இல்லை சார், அதான் அந்த இடத்துல நான் கூட சொல்லியிருந்தேன். 2019 தேர்தல் தோல்விக்கான காரணம் பிஜேபியினுடைய கூட்டணி. அதுதான் திமுக வெற்றிக்கான வாக்குகளாக மாறிச்சு. மோடி எதிர்ப்பில் திமுக வென்றது, அவ்வளோதான். திமுக தன்னுடைய ஓட்டு வங்கியை சிறிதளவும் உயர்த்தவில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதற்கு அடுத்த தேர்தல்களை நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் ஒரு குறிப்பிட்ட தேர்தல்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெற்ற தேர்தல். அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்னொரு ஆட்சிக்கு கட்சி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மிக தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிப்பாங்க. ஏன்னா அந்த இருக்கின்ற ஆட்சியோடு அவர்கள் பேசி ஏதாவது செய்ய முடியும் என்பதில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்பது அன்றைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்த ஒரு விஷயம்தானே ஒழிய அது கட்சி அரசியலை எந்த அளவிலும் பாதிக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதில் கட்சி சின்னமே தேவையாங்கிற விவாதங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதனால் அந்த விஷயம் இந்த உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்ல முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் அப்பட்டமாக நம்ம தோக்கலை. அங்கே இன்னும் சொல்ல போனால் உசிலம்பட்டியில் சேர்மன் அதிமுகவில் சேர்ந்துட்டு இருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில். அதே மாதிரி எத்தனையோ சேர்மன்கள், திமுக சேர்மன்கள் தங்களுடைய நெருக்கடி தாங்காமல் இங்கே சேர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கடலூரில் திமுக கவுன்சிலர்கள் நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அப்போ வெற்றியை பேசிக்கிட்டு இருக்கீங்க, வென்ற திமுகவினுடைய கவுன்சிலர்களுடைய நிலை என்ன? ஆக அதனால் அதை தோல்வியாக கருத முடியாது நீங்கள் சொல்கிற உள்ளாட்சி தேர்தல். அடுத்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதிமுகவோட ஹிஸ்ட்ரியில் ஒரு அதிமுக தோக்குற போது எதிர்கட்சியாக 66 எம்எல்ஏக்களோடு, அதாவது எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் மட்டும் சொல்கிறேன், கூட்டணியோடு சேர்ந்த 75 சீட். இப்போ 75 எம்எல்ஏக்களோடு ஒரு கட்சி எதிர்கட்சியாக அமர்ந்தது மிகப்பெரிய வரலாறு. அதனால் அது தோல்வியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தோல்விக்கு காரணமான அந்த ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம டி நகர் எடுத்துக்கோங்க. டி நகரில் சத்யா அவர்கள் தோற்கிறது வெறும் 150 வாக்குகளுக்குள்ள. இதே மாதிரி தென்காசியில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வெறும் 350 வாக்குகள். இப்படி இந்த மெஜாரிட்டி 117 என்கின்ற மெஜாரிட்டிக்கு அதிமுக கூட்டணிக்கு தேவையான அந்த லீஸ்டாக தோத்த தொகுதியில் எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா வெறும் 1,30,000 வாக்குகளுக்குள் தான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பெற்ற ஓட்டுகளை பார்த்து இத்தனை சதவீதம்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெஜாரிட்டிக்கான தொகுதிகளை அதிமுக எத்தனை வாக்குகளில் தவற விட்டது என்று சொன்னால் வெறும் 1,30,000 வாக்குகளாக தவற விட்டுருக்கு. இது ஒரு தோல்வியே கிடையாது சார். அடுத்து இந்த இடத்தில் இரட்டை தலைமை என்கின்ற ஒரு நிலை வேற இருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட எந்த நிலையும் கிடையாது. இரட்டை தலைமை கிடையாது, ஒற்றை தலைமை, மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி, இப்படி அதிமுக தொண்டர்களிலிருந்து அனைவரும் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இருக்காங்க. அதனால நீங்கள் சொல்லி கொண்டு வந்த தோல்விகள் என்று அப்பட்டமாக இந்த டேர்ம் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது உண்மையிலேயே இது திமுக போன்ற கட்சிகளினுடைய ஒரு பிரச்சார, அதாவது
வெறி பிடித்த ஒரு பிரச்சாரம் சொல்லலாம் ஒழிய இதில் உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியும் சார், அவர்களுடைய வாக்கு வங்கி எங்கேயாவது உயர்ந்திருக்கிறதா? உயரல. அவர்கள் வெற்றி பெற்ற இந்த 1,30,000 வாக்குகள் ஒரு போலியான புரளியான வாக்குறுதிகளின் அடிப்படையில் அதிமுகவுக்குள் ஏதோ பிரச்சனை இருப்பது போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தியதின் விளைவு. இதனால் இந்த சிறு மாற்றம் நடந்திருக்கிறது ஒழிய இது அவங்க வெற்றியே கிடையாது. அதை நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா, இது வெற்றி இல்லைன்னு வெளியே சொல்லுவாங்கன்னா, உள்ள கூட்டணியில் யாராவது ஒருத்தர் சின்ன நகர்வு நகர்ந்துட்டாங்கன்னா ஏதோ பதறி தள்ளிடுவாங்க. அந்த பதறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்கல்ல, ஏன் நீங்கள் ஒரு ரோல் எடுத்து பேசுங்களேன், வெளியே தைரியமாக சொல்லுங்களேன், அதிமுக மாதிரி இருங்களேன். இருக்க முடியாது உங்களுக்கு. எந்த ஒரு கட்சி சின்ன கட்சி நகண்டு ஓடினா கூட நீங்கள் அப்படி படுத்துருவீங்க போல தெரியுது, பதறிடுவீங்க, உடம்பு சரியில்லாம ஆயிடுது, உடனே அவர் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை யாரையாவது விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. ஏன்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? ஒரு சிறு வாக்கு வங்கி, இன்னும் சொல்லப்போனால் வெறும் லட்ச ஆயிரங்களில் வாக்குகளால் தான் இந்த ஆட்சி மாறி இருக்கிறது என்பதை அவர்கள் நன்கு தெரிந்திருக்கிறார்கள். அதை முன்னேற்றுகின்ற வகையில் இந்த ஆட்சியில் 2.5 ஆண்டு ஆட்சியில் என்ன சார் நடந்தது? ஒரு தீர்மானம் ஒன்றும் இல்லை, உரிமை மீட்புன்னு ஒரு தீர்மானம் மாநாடு வச்சாங்க சார். அந்த என்னென்ன உரிமையை மீட்க போகிறீங்கன்னு சொன்னோம். இல்லை கல்வியை நாங்கள் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போகிறோம். அது போகும்போது யார் சார் ஆட்சியில் இருந்தது? நாங்கள் திமுக தான் இருந்தது. சரி, ஜல்லிக்கட்டை அங்கே ஒரு ஸ்டேடியம் திறந்துட்டு அதுக்கு பேர் வச்சிங்களே, கருணாநிதி பேர் வைக்கிறீங்க சார். காளைகளை காட்சி பட்டியலில் சேர்த்து ஜல்லிக்கட்டுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது திமுக காங்கிரஸ் கூட்டணி. அந்த காட்சி பட்டியலில் சேர்த்தவருக்கு செலவு வைப்பீங்களா சார்? அங்கே பேர் வைப்பீங்களா சார் அந்த விளையாட்டு திடலுக்கு? எவ்வளோ அநியாயம். அதே மாதிரி நீட்டை நாங்கள் பெற்றுத்தருவோம். நீட்டு யார் கொண்டு வந்தது சார்? நீங்களும் காங்கிரஸும் கூட்டாக இருந்தது தானே சார் கொண்டு வந்தீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்தது தானே சார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம், ரத்து பண்ணது நீங்கள் தானே சார். ஜிஎஸ்டி யாருடைய மூளை குழந்தை? ப. சிதம்பரம், காங்கிரஸ், திமுக கூட்டணி தானே சார். அப்போ நீங்கள் அடகு வச்சதை எல்லாத்தையும் மீட்டெடுக்க போகிறோன்னு போலியாக சொல்லி ஒரு உரிமை மாநாடு போடுறீங்க இல்லையா? அப்படி திமுகவை இன்றைக்கு மக்கள் மிக தெளிவாக நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக குறித்து இது போன்று நீங்கள் ஏதாவது ஒரு உரிமையை தமிழகம் இழப்பதற்கு அதிமுக மத்தியிலே காரணமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு அதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. திமுக சொன்ன அனைத்தும் பொய் வாக்குறுதிகள் என்பதை மிக தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அதிமுக தன்னை கட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த 6 தேர்தல்களில் இப்போது மிக தெளிவாக தேர்தல் வெற்றியை நோக்கி எப்படி ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் இருந்தார்களோ அந்த ஸ்பிரிட்டோடு அதே வேகத்தோடு மீண்டும் இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டில் ஏற்றணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க. அதனால் இந்த தொடர் தோல்விகள் என்று சொல்லப்படுவது உண்மையில் தோல்விகளே இல்லை. அது அதிமுக தன்னை தானே கட்டமைத்து கொண்ட ஒரு நிலைதானே ஒழிய அப்படி எந்த நிலையும் இல்லை. இப்போது அவர்கள் அதற்கு ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் மிக சரியான பாடம் கற்பிக்கப்பட்டு அதிமுக என்பது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய இயக்கம்தான் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்னும் குறிப்பாக இது போன்ற துரோகத்தை செய்தவர்கள் அந்த வேஷ்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் சந்திக்கும். சரிங்க சார், இது வரைக்கும் கருத்துக்கள் ரொம்ப நன்றி.